தமிழ் சினிமாவில் ரொம்ப ஃபேமஸான நடிகர்களில் ஒருத்தர் தான் தளபதி விஜய். இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. இவர் நேற்று எலெக்ஷனில் ஓட்டு போட வந்திருக்கிறாரு. அப்போ அவர் எந்த காரில் வந்தாருங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜயோட படங்கள் அப்படின்னு சொன்னாலே தியேட்டர்களில் ஆரவாரம் பூக்கும். ஏன்னா இவரோட படங்கள் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ரெக்கார்டு பண்ணாமல் அந்த படம் அந்த தியேட்டரை விட்டு போகவே போகாது. அந்த அளவுக்கு விஜய் ரசிகர்கள் தளபதியை தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுவாங்க. இந்த நிலையில 2019ஓட நாடாளுமன்ற எலெக்ஷன் நேத்து தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சது. இதுல பல்வேறு பிரபலங்களும் பொதுமக்களும் நேரில் போய் தங்களோட வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. அப்படி தளபதி விஜயும் தன்னோட வாக்கு செலுத்தியிருக்காரு. நேத்து போலிங் பூத்துக்கு போய் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி 7:40க்கு தன்னோட ஓட்டை பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ அங்க வந்த ரசிகர்கள் பலரும் சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விஜய் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதும் கை கொடுக்கறதும் செல்ஃபி எடுக்கிறதுமா இருந்தாங்க. விஜய் கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ்ல ஆரம்பிச்சு மினி கூப்பர், ஆடி, ரேஞ்ச் ரோவர்னு பல வகையான காஸ்ட்லி கார்கள் இருக்கு. ஆனா விஜய் நேத்து எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்காக மாருதி ஆல்டோ கார்ல வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம எலெக்ஷனுக்கு எந்தவித ஆரவாரமும் இல்லாம அவரும் ரொம்ப சிம்பிளாவே வந்து வரிசையில் நின்று தன்னோட ஓட்டை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்த தளபதியோட ரசிகர்கள் தளபதியோட சிம்பிளிசிட்டியை பார்த்து வியந்து போயிருக்கிறாங்க. பலரும் அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வராங்க. தளபதியோட இந்த சிம்பிளிசிட்டியை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.